நகரத்தின் பரபரப்பான பாதையிலிருந்து சற்று தள்ளியிருள் நிறைந்த ஒரு சந்தில் ஹாசன் என்ற காவலர் அன்று இரவு வழக்கமான ரோந்துக்காக புறப்பட்டார். மழையில் நனைந்த பாதை சேற்றில் மூழ்கியிருந்தது. அதன் கடுமையான வாசனை காற்றில் தங்கியிருந்தது. நகரத்தின் இருண்ட மூலைகளில் மனித வாழ்க்கை எதிர்கொள்ளும் துயரங்களைப் பற்றி ஹாசனுக்கு நல்ல புரிதல் இருந்தது. ஒவ்வொரு நொடியும் அவரது கண்கள் சுற்றியுள்ள நிழல்களை உன்னிப்பாக கவனித்தன. எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் என்ற எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு பழைய பெட்டியிலிருந்து வரும் மெல்லிய அழுகை ஹாசனின் கவனத்தை ஈர்த்தது. ஒரு மின்னல் ஒளியில் அவர் கண்டார். ஈரமான துணியில் சுற்றப்பட்ட ஒரு குழந்தை சுவரின் ஓரத்தில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் பயந்த கண்கள் ஹாசனை பார்த்தன. அந்த பார்வை அவரது இதயத்தில் ஆழமாக பதிந்தது. ஒரு கணம் அவரது மனதில் பயமும் கோபமும் பொங்கியது. இந்த நகரம் எவ்வளவு கொடூரமானது என்று அவர் மனதில் நினைத்தார். ஆனால் காவலரின் மனதை விட ஒரு மனிதனின் மனதே அவரை வழிநடத்தியது. ஒரு முஸ்லிமின் மனதும் அதை வழிநடத்தியது. இஸ்லாமின் போதனைகள், கருணையும் இரக்கமும் அவரது இதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தன. அல்லாஹ் ஒரு குழந்தையை கைவிடப்பட்ட நிலையில் காண என்னை தேர்ந்தெடுத்தார். இதற்கு பின்னால் அவரது ஹிக்மத், ஞானம் இருக்க வேண்டும் என்று ஹாசன் மனதில் சொல்லிக் கொண்டார். கைவிளக்கின் ஒளியில் அந்த குழந்தையை அவர் கவனமாக பார்த்தார். வேறொரு எண்ணமும் இல்லாமல் ஹாசன் அந்த குழந்தையை தூக்கினார். குளிரில் நடுங்கிய அந்த உடலுக்கு அவரது சீருடையின் வெப்பம் ஆறுதலாக இருந்தது. அந்த குழந்தையை அவர் அன்னூர் என்ற அனாதை ஆசிரமத்திற்கு எடுத்துச் சென்றார். குழந்தைக்கு அஹ்மத் என்று பெயர் வைத்து அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை முடித்தார். அல்லாஹுவின் கருணையில் நம்பிக்கை வைத்து ஹாசனின் மனது அமைதியடைந்தது. ஆனால் அந்த குழந்தையின் கண்களும் புன்னகையும் ஹாசனின் மனதில் இருந்து மறையவில்லை. அன்று முதல் அவர் தனது வருமானத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை அஹ்மதிற்காக ஒதுக்கினார். யாருக்கும் தெரியாமல் தனது மகனைப் போல இரகசியமாக அஹ்மதை அவர் உதவினார். ஹாசனின் சீருடை பையில் அஹ்மதின் ஒரு சிறிய புகைப்படம் எப்போதும் இருந்தது. ஹாசனின் மனைவி பாத்திமாவுக்கும் மகன் யூனுஸுக்கும் இதை பற்றி எதுவும் தெரியவில்லை. பல ஆண்டுகள் கடந்தன. அஹ்மத் வளர்ந்து புத்தகங்களில் ஒளியை கண்டறிந்த ஒரு புத்திசாலி மாணவனாக மாறினான். சிறுவயது முதலே சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் அவனுக்கு ஆழமான ஆர்வம் இருந்தது. அனாதை ஆசிரமத்தின் மேலாளர் சகோதரி ஆயிஷா அஹ்மதின் இந்த ஆர்வத்தை ஊக்குவித்தார். ஆனால் ஹாசன் ரகசியமாக அஹ்மதின் படிப்பிற்கு பணம் செலுத்துவதை ஆயிஷாவுக்கு தெரியாது. அஹ்மத் உயர்கல்விக்காக நகரத்தை விட்டு வெளியேறினான். ஒரு நாள் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு காவலருடன் குறும்புத்தனமாக சிரிக்கும் ஒரு குழந்தையை அவன் கண்டான். அந்த குழந்தை ஹாசனின் மகன் யூனுஸாக இருந்தான். அஹ்மதின் மனது அந்த குழந்தையை விரும்பியது. அஹ்மதின் கடின உழைப்பும் படிப்பும் அவனை உலக புகழ்பெற்ற வழக்கறிஞராக மாற்றியது. சட்டத்தின் இருண்ட பாதைகளில் நீதியை கண்டறியும் அவனது திறமை உலகை வியப்பில் ஆழ்த்தியது. ஆனால் யூனுஸ் வேறொரு பாதையில் இருந்தான். அதிகமான சுதந்திரமும் வாசமும் அவனை வழிதவறச் செய்தன. படிப்பில் கவனம் செலுத்தாமல் நண்பர்களுடன் அலைந்து திரிந்தான். யூனுஸ் பல பிரச்சனைகளில் சிக்கினான். காவலரின் மகனாக இருந்ததால் ஹாசன் பலமுறை அவனை பாதுகாத்தார். ஆனாலும் யூனுஸின் செயல்கள் ஹாசனின் இதயத்தை வலிக்கச் செய்தன. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹாசன் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். ஒரு நாள் ஒரு பெரிய துயரம் அவரை தேடி வந்தது. யூனுஸை ஒரு திருட்டு வழக்கில் காவல்துறை கைது செய்தது. ஒரு புராதன அருங்காட்சியகத்தில் விலைமதிக்க முடியாத சிலை திருடப்பட்டிருந்தது. திருட்டு நடந்த நாளில் யூனுஸை அருங்காட்சியகத்தின் அருகில் கண்டதாக சாட்சிகள் கூறினர். யூனுஸின் வீட்டிலிருந்து சிலையின் ஒரு துண்டு கண்டெடுக்கப்பட்டது. எல்லோரும் அவனை குற்றவாளியாக கருதினர். யூனுஸ் தனது நிரபராதியை மீண்டும் மீண்டும் கூறினான். ஆனால் யாரும் நம்பவில்லை. ஹாசன் தனது மகனுக்காக எல்லா கதவுகளையும் தட்டினார். ஆனால் பயனில்லை. வேதனையுடன் பல ஆண்டுகளுக்கு முன் கைவிடப்பட்ட அந்த குழந்தையான அஹ்மதை அவர் நினைவு கூர்ந்தார். அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்ற எண்ணம் அவரை வேட்டையாடியது. அந்த நேரத்தில் இந்த வழக்கின் செய்திகள் ஹாசனின் நண்பர் மூலம் அஹ்மதை அடைந்தன.
செய்தியில் ஹாசனின் புகைப்படத்தை பார்த்ததும் அஹ்மதின் இதயம் வலித்தது. அவன் வழக்கை ஆராயத் தொடங்கினான். திருடப்பட்ட சிலையின் படத்தை பார்த்தபோது அவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இது உண்மையான சிலை இல்லை, போலியானது என்று அவனது வழக்கறிஞர் மனது உணர்ந்தது. அஹ்மத் நேரடியாக ஹாசனை சந்தித்தான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் சந்தித்தபோதும் முதலில் இருவராலும் ஒருவர் அடையாளம் காண முடியவில்லை. சார்னான் அஹ்மத் அனாதை ஆசிரமத்தில் கைவிடப்பட்ட அந்த குழந்தை என்று கூறிய போது ஹாசன் ஆச்சரியத்துடன் அவனை கட்டிப்பிடித்தார். இருவரின் கண்களும் கண்ணீரால் நிரம்பின. நீதிமன்றத்தில் அஹ்மத் ஆதாரங்களை சமர்ப்பித்தான். திருட்டு நடந்த இடத்தின் மண்ணின் தனித்தன்மை, சிலையின் உண்மையான வரலாறு, யூனுஸின் வீட்டில் கிடைத்த சிலை துண்டில் உள்ள ரசாயனங்கள், இவை அனைத்தும் போலியானவை என்று அவன் அறிவியல் ரீதியாக நிரூபித்தான். நீதிமன்றம் அஹ்மதின் கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொண்டது. யூனுஸ் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு யூனுஸும் ஹாசனும் அஹ்மதை அணுகினர். எனது சகோதரனின் தவறுகளால் என் தந்தை எவ்வளவு வேதனைப்பட்டார் என்று கூறி யூனுஸ் அஹ்மதை கட்டிப்பிடித்தான். ஹாசன் அஹ்மதின் கைகளை பிடித்து கூறினார், மகனே, என் மகனை நீ காப்பாற்றினாய். என் வாழ்க்கையின் மிக பெரிய துயரத்தை நீ துடைத்தாய். நன்றி சொல்ல வேண்டியவர் நான் சார் என்று அஹ்மத் பணிவுடன் கூறினான். நீங்கள் காட்டிய கருணையும் அன்பும் அல்லாஹுவின் வழிகாட்டுதலுடன் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது. ஒரு கைவிடப்பட்ட குழந்தைக்கு நீங்கள் அளித்த அன்பை நான் ஒரு கடனாக கருதினேன். இன்று நான் அந்த கடனை திருப்பிக் கொடுத்தேன். அந்த வார்த்தைகளை கேட்டு ஹாசனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அந்த இரவின் மழையிலும் இருளிலும் அல்லாஹுவின் வழிகாட்டுதலுடன் ஒரு மனிதனின் நன்மை அஹ்மதை மாபெரும் வழக்கறிஞராக்கியது. அந்த கணத்தில் நன்மையும் அன்பும் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. யூனுஸ் தனது தவறுகளை உணர்ந்தான்.